ஆப்கி அதாலத்தில் ஏஐஎம்ஐஎம்மோட பிரசிடென்ட் அசாதுதீன் ஒவைசி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் மக்களோட உணர்ச்சிகளை தூண்டுறாரு. உங்களோட ஒரு ஸ்பீச் எங்கிட்ட இருக்கு. நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க சொல்றீங்க முஸ்லீம் இளைஞர்களே நம்ம பள்ளிவாசலெல்லாம் பாதுகாக்கணும், இல்லைன்னா பள்ளிவாசல் நம்மகிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க. உண்மைதானே? யாரு பிடுங்குறாங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸ் பறிச்சுக்க பாக்குறாங்க. ஆட்சியில இருக்கிறவங்க பறிச்சுக்க பாக்குறாங்க. எந்த மசூதியை பறிச்சுட்டாங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில 600 வருஷ பழமையான மசூதியை இடிச்சிட்டீங்க. சுனேரி பாகுடைய மசூதியை இடிக்கணும்னு பாத்தீங்க. எப்பயாச்சும் ஏதாச்சும் பிரைம் மினிஸ்டர் இல்லனா ஹோம் மினிஸ்டர் ஒருவேளை கோவிலுக்கு முன்னாடி போறாங்கன்னா எப்பயாச்சும் பூஜைகள் நிறுத்தப்பட்டிருக்கா சொல்லுங்க? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுனேரி பாக் மசூதி பக்கம் பிரைம் மினிஸ்டர் எப்பயாவது போனாருன்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல மசூதியில நமாஸ் நிறுத்தப்படும். ஏன் நடக்காது? நீங்களே கேளுங்க. நான் சொல்றத நம்ப வேண்டாம். நீங்களே கேட்டு பாருங்க. அங்க இருக்கிற இமாம் சார் கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. எந்த பில்டிங்கை உடைக்கணும், உடைக்க கூடாது, இதெல்லாமே கோர்ட் எடுக்கிற முடிவு தானே. நான் என்ன இல்ல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னன்னு பார்த்தேன். சென்னையில அரசாங்க இடத்து மேல என்னென்ன பில்டிங் கட்டப்பட்டு இருக்கோ, அதாவது எந்தெந்த இடத்துல ரிலீஜியஸ் பில்டிங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இடிக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அங்க கோயம்பேடுல ஒரு மசூதி இருக்கு. அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி மத சார்ந்த இடங்கள், அதாவது சர்ச்சா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே இடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சார், நான் கோர்ட்டோட ஆர்டர்ஸ் பத்தி பேசல. நான் கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அந்த விஷயங்களை கோர்ட்ல சொல்லவே இல்ல. அதாவது நீங்க அந்த 600 வருஷ மசூதியையும் சுடுகாட்டையும் மொத்தமா அழிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் இந்த பிஜேபி காரங்களும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் இந்தியாவுல இருக்கிற ஆயிரக்கணக்கான மசூதிங்களை கண்டிப்பா நாங்க எடுத்துக்குவோம்னு சொல்றாங்க. ஓப்பனா சொல்றாங்க. நீங்க தான் பார்லிமெண்ட்ல ஓப்பனா பாபரி மஸ்ஜித் ஜிந்தாபாத். நான் கண்டிப்பா சொல்லுவேன். இப்பவும் சொல்லுவேன், பாபர் மசூதி ஜிந்தாபாத். இதுல என்ன தப்பு இருக்கு சார்? ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சார். ஒருவேளை நான் இந்தியா பார்லிமெண்ட்ல சொல்லலன்னா வேற எங்க சொல்றது? மோடிஜி சிந்தாபாத்னு சொல்லும்போது நான் பாபர் மசூதி சிந்தாபாத்னு சொல்லக்கூடாதா? நான் எந்த பாவமும் பண்ணலையே சார். நான் என்ன சொல்றேன்னா, இஸ்லாம் மதத்துக்காக ஒரு இடத்துல மசூதி கட்டுறாங்கன்னா இந்த உலகம் எப்ப வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் மசூதி இருக்கணும். ஆனா நீங்க அதை இடிச்சிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அது எப்பவும் மசூதியா இருக்கும்னு. நான் எப்ப ப்ரொவோகேஷன் பண்ணேன்? அதோட பாபர் மசூதி ஒரு கேஸ் ஸ்டடி. எப்படியெல்லாம் ஒரு மசூதியை பறிக்கலான்றதுக்கான கேஸ் ஸ்டடி. அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். நாம ஒரு மசூதியை இழந்துட்டோம். இப்போ இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால நாம மசூதியை இழந்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அது மேல கைய வைக்க மாட்டோம்னாங்க. ஆனா மசூதியை உடைச்சிட்டீங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் இதுவரைக்கும் கண்டெம்ட் பெட்டிஷன் சொல்லல. அதோட கிரிமினல் கோர்ட்ல அதுல யாரும் கன்விக்ட் ஆகல அப்படின்னு கோர்ட் சொல்லிருக்கு. யாருமே கன்விக்ட் ஆகல. அதோட பார்லிமெண்ட்ல ஏக்நாத் ஷிண்டேன்ற பார்ட்டி லீடர் நரசிம்மராவ பாராட்டுறாரு. அதுவும் எதுக்காகன்னா, பாபர் மசூதியை இடிக்கும் போது நரசிம்மராவ் என்ன சொன்னார்னா, நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இது அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. இதெல்லாம் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அதெல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதெல்லாமே சதி பண்ணி பாபரி மஸ்ஜிதை இடிச்சதா சொல்றீங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு ஒருவேளை முழு தீர்ப்பையும் நீங்க படிச்சீங்கன்னா அதுல தீர்ப்போட குறிப்பில என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது கோவிலை இடிச்சிட்டு நாங்க மசூதியை கட்டல. சுப்ரீம் கோர்ட் ஏஎஸ்ஐயோட சர்வே ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்ப எதுக்காக நாங்க தப்புன்னு சொல்றோம்னா, சுப்ரீம் கோர்ட் ஃபெய்த்த அடிப்படையா வச்சு கொடுத்துருக்கு. ஃபெய்த்தோட அடிப்படையில தான் கொடுத்துருக்கு. ஒருவேளை ஃபெய்த் அடிப்படையில நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப அதுக்கு ஒரு எல்லையே இல்லாம இருக்கும். வைசி சார், அதுதான் முடிஞ்சிருச்சுல்ல. தீர்ப்பு வந்துருச்சு. அது என்னன்னா, பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டப்பட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் அங்க போய்கிட்டு இருக்காங்க. விட்டுருங்களா அத? இதே வார்த்தையை நீங்க அந்த யூதர்கள்ட்ட போய் சொல்லுங்க. ஹிட்லர் 7 லட்சம் யூதர்களை கேஸ் சாம்பர்ல போட்டு கொன்னுட்டான். தெரிஞ்சுக்கோங்க. 1930 நடந்த கதைகளை 2024 வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாபர் மசூதி கதைய சாகுற வரைக்கும் நீயும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு என் மகன் கிட்ட சொல்லுவேன். ஏன்னா எந்த விதமா மசூதி பறிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இன்னொரு முறை நாங்க மசூதியை இழக்க கூடாது. டிசம்பர் 6ஆம் தேதி இந்த நாடு பெருமைப்பட வேண்டிய நாளா? சொல்லுங்க. ஒருவேளை டிசம்பர் 6 இல்லனா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மென்ட் என்ன வந்திருக்கும்? ஜனவரி 22 ரொம்ப நல்ல நாள்னு சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் ராமர் கோவில் கட்டப்பட்டது. அதான் நானும் சொல்றேன். நல்ல வேளை சொன்னீங்க. 17 டிசம்பர் 1992ல பார்லிமெண்ட் பாபர் மசூதியோட டெமாலிஷனை கண்டெம்ட் பண்ணாங்க. அதோட ரெசல்யூஷன்ல ஆர்எஸ்எஸ், விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங்கல்ல கோர்ட் கண்டெம்ட் பண்ணுச்சு. அதோட இது கருப்பு தினம்னு சொன்னாங்க.
இப்ப நீங்க பார்லிமெண்டோட ரெசல்யூஷனுக்கு எதிரா இன்னொரு ரெசல்யூஷனை கொண்டு வரீங்கன்னா, நானும் இதே பார்லிமெண்ட்ல அஸ் எ இந்தியன், ப்ரௌட் இந்தியன், நான் என்ன சொன்னேன்னா பிஓகே எங்களோடது, பிஓகே எங்களோடது இல்லன்னு நாளைக்கே ரெசல்யூஷன் கொண்டு வருவீங்களா? நீங்க என்ன பிரசிடெண்ட்டை கிரியேட் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப தவறு இல்லையா? இது பெரிய தப்பு. இந்த கியாங் வாபி மசூதி கேஸ்ல ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்குன்னா, அங்க பேஸ்மெண்ட்ல பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. 1993ல பூஜை நிறுத்திட்டீங்க, அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி இருக்கு. இப்போ நீங்க இதோட குரோனாலஜியை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1949ல டிசம்பர் 29, 30ல பாபர் மசூதியில சிலைகளை வச்சாங்க. நம்பர் 1. அதுக்கப்புறம் நாயர் சார் அதுக்கு லாக் போட்டாரு. நம்பர் 2. நாயர் சார் அதுக்கப்புறம் ஜனசங்கோட எம்பி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டிசம்பர் 6ல இடிச்சிட்டீங்க. இடிச்சு அவங்களுக்கு இடத்த கொடுத்துட்டீங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னா, இங்க வியாஸ் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட 1530யோட டாக்குமெண்ட் இருக்கு. நானும் சொல்றேன், அங்க 500 வருஷமா பாபர் மசூதில நமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 1. வியாஸ் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, 93ல முலாயம் சிங்கோட அரசாங்கம் ரீசன் எதுவுமே இல்லாம அதை மூடிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், என்னோட மசூதியையும் நீங்க மூடிட்டீங்க. இப்ப கோர்ட்ல என்ன சொல்றாங்க, நீங்க பூஜையை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எங்க நமாஸைய அலோவ் பண்ணல. இப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நாங்க ஒரு முறை இழந்துட்டோம், இன்னொரு முறை இழக்க விரும்பல. நீங்க இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நாங்க காயப்பட்டதுனால எச்சரிக்கையா தானே இருந்தாகணும். அப்ப இளைஞர்களை தூண்டி விடுவீங்க? தூண்டி விடல, உண்மையை தான் சொல்றேன். நான் சொல்றது எல்லாமே ஃபேக்ட். நான் சொன்னது எல்லாமே ஃபேக்ட். சரி சார், இப்ப நீங்க கேங் வாபி பத்தி பேசுறீங்க. மதுராவுல போய் பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு. 1965ல முஸ்லிம்ஸும் ஹிந்துஸும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. முஸ்லிம்ஸ் 8 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. இந்துக்கள் தரப்புல இருந்து அந்த அக்ரிமெண்ட்ல யார் சைன் போட்டது சொல்லுங்க? பண்டிட் மதன் மோகன் மால்வியா. பண்டிட் மதன் மோகன் மால்வியாவை விட மோடி பெரிய ஹிந்துவா? இல்ல, அவர் அதுல சைன் பண்ணிருக்காரு. இப்ப 2023ல வந்து நிலத்தை வாங்குறதுக்கோ கொடுக்கறதுக்கோ உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுல யாரு பழைய காயங்களை எல்லாம் திரும்ப திறக்கிறது? 2 மதத்தையும் சண்டை போடுறதுக்கான வழியில போக வைக்கிறது யாரு? நீங்களே சொல்லுங்க. ரிஷ்வந்த் பரிஷத் பிரசிடென்ட்டோட அலோக் குமார் ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க முஸ்லிம்ஸ் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறோம், இப்ப அயோத்தியாக்கு அப்புறம் மதுராவும் காசியும் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நாங்க எதுவுமே கேட்க மாட்டோங்கிறாரு. இதெல்லாம் சும்மா சார், இதெல்லாம் சுத்த பொய். அவங்க ஏன் கொடுக்க போறாங்க? மசூதி என்ன என்னோட அப்பா சொத்தா? இல்ல என்னோட அம்மாவோட சொத்தா? மசூதி அந்த அல்லாவோடது. மசூதிக்குன்னு பேப்பர்ஸ் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த காலத்துல அப்படி ஆயிடுச்சுன்னு எவ்வளவு நாளா அதையே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப புஷ்வாமித்திர சங்கா கிட்ட இருந்து யாரு நீதி வாங்கி கொடுக்கறது? புஷ்வாமித்திர சங்கா பல புத்த மதத்தோட தூபங்களை உடைச்சிட்டாரு. அதுக்கு நீதி கேளுங்க. நீங்க முகல் ராஜாவை பத்தி பேசுறீங்க, புஷ்வாமித்திர சங்காவை என்ன பண்றது? அவரை பத்தி யார் எதுவும் பேசுறது இல்லையே. நம்ம நாட்டுல முகல்ஸ் இருக்கும்போது, புஷ்வாமித்திர சங்கா இருக்கும்போது, அப்ப ஜனநாயகம் இருந்துச்சா? ராஜாக்கள் காலத்துல ரைட் டு ஈக்குவாலிட்டி இருந்துச்சா? இல்லல்ல. எங்க கிட்ட ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் படிதான் நாங்க எல்லா வேலையும் செய்யறோம். அந்த அக்ரிமெண்ட்ல பண்டிட் மதன் மோகன் மால்வியா கையெழுத்து போட்டிருக்காரு. இன்னைக்கு அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்றீங்க. நீங்க பாபரி மஸ்ஜிதுக்கு ஜிந்தாபாத்னு சொல்றீங்க, அதனாலதான் அவங்க உங்களை பாபரோட மகன்னு சொல்றாங்க. இல்ல, இங்க பாருங்க, நான் இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் சொன்னது இதான். வேணும்னா என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிக்கங்க. நரேந்திர மோடிஜியவும் டெஸ்ட் பண்ணுங்க. ஆர்எஸ்எஸ் ஆளுங்களோடதையும் பண்ணுங்க. யாரு ஆரியன், யார் இந்த நாட்டை சேர்ந்தவன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் என்ன பாபரோட ஸ்போக் பர்சனா? அப்படின்னா நரேந்திர மோடி பிஜேபி நாத்ராம் கோட்சேயோட ஸ்போக் பர்சனா? ஒருவேளை நான் பாபரோட ஸ்போக் பர்சனா, நீங்க அவரோட ஸ்போக் பர்சனா ஆயிடுங்க. நாத்ராம் கோட்சேயோட ஸ்போக் பர்சனா ஆயிடுங்க. சொல்லப்போனா எனக்கும் பாபருக்கும் என்ன சம்பந்தம்? அவுரங்காசீப் கூட எனக்கு என்ன சம்பந்தம்? ஜின்னாவோட என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. ஒருவேளை சம்பந்தம் இல்லைன்னா, உங்க அண்ணா அக்பருதீன் சார் அவுரங்கசீபோட கல்லறைக்கு போனாரு, அங்க துணி கொடுத்து பூவெல்லாம் போட்டிருக்காரு. அவுரங்கசீப் கூட எந்த சம்பந்தமும் இல்லையா? சார், இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், போய் இன்டர்நெட்டை திறந்து பாருங்க. அங்க அல்லாவோட பக்தரோட ஒரு கல்லறை இருக்கு. மேபி பிரானுதீன் கரீப் இல்லனா ஜர்ஜரி பக் ரஹமத்துல்லா, அதனால அவங்க அங்க போனாங்க. மீடியாலாம் அங்க வருதுன்னு தெரிஞ்சு அவங்க ஃபாத்தியா பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அது ஒரு ஏஎஸ்ஐ ப்ரொடெக்ட் மான்யூமெண்ட். வேணும்னா எடுத்துருங்க. அதை எதுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக்குறீங்க? ஃபாத்தியா பண்ணாங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ணாங்க? இப்ப அடடா வேற என்னமோ பண்ணிட்டாங்க. இல்ல, சரி, மோடிஜி பஹதூர் ஷா சஃபரி கல்லறைக்கு போனது சரியா? நீங்களே சொல்லுங்க.
தேவேந்திர ஃபட்னவிஸ் என்ன சொல்றாருன்னா, மகாராஷ்டிரால அவுரங்கசீப் பசங்க பிறந்திருக்காங்க, யாரோட முடிவால இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு தெரியலங்கிறாரு. சமூகத்துல இதனால டென்ஷன் ஆரம்பிச்சு. சார், இதுல பிரச்சனை என்னன்னா, தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு பிராமின். அவர் தன்னைத்தானே காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, எல்லாரையும் தான் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. எல்லார் பிரச்சனையும் அதான். மோடிக்கு அப்புறம் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் இந்த லாங்குவேஜை பயன்படுத்தி தான் ஆகணும். அப்புறம் திரும்ப திரும்ப சிவாஜி சிவாஜின்னு பேசியிருக்காரு. சிவாஜி ஆக்ரா ஃபோர்ட்ல இருந்து ஓடும்போது முஸ்லிம்ஸ் கூட தான் ஓடி இருக்காரு. சிவாஜியோட இந்த பீரங்கியோட ஜெனரல் ஒரு முஸ்லிம் தான். சிவாஜி கூட நிறைய முஸ்லிம்ஸ்கள் இருந்தாங்க. சிவாஜி ஒரு முஸ்லிமையும் குத்தி கொன்னு இருக்காரு. ஆமா, உண்மைதான். அப்சல்யூட்லி கரெக்ட் தான், சரியா சொன்னீங்க. ஆனா ரஜத் சார், ஒரு நிமிஷம் இருங்க, அப்புறம் கை தட்டுங்க. முதல்ல கேளுங்க. சிவாஜி அப்சல் கான கத்தியால குத்தும் போது சிவாஜிக்கு பின்னாடி கத்தியோட பாதுகாப்புக்கு நின்னுட்டு இருந்தது ஒரு முஸ்லிம். இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஒருவேளை இப்படி செலக்டிவ்லி சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிஸ்டரி எல்லாம் தெரியும். சிவாஜிக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தது முஸ்லிம் தான். சரி, சிவாஜி என்ன பண்ணாரு? அப்சல் கானை கொன்னதுக்கு அப்புறம் இஸ்லாம் மதத்தின்படி இவனுக்கு கல்லறை கட்டுங்கன்னு சொன்னாரு. அது சிவாஜியோட பெரிய மனசு. இல்ல, அது என்னன்னா, இப்ப இருக்கிறவங்களோட பெரிய மனசை நீங்க பாருங்க. கல்லறைகளை அப்படியே அடிச்சு நொறுக்குறாங்க. இதுக்கு பேர் பெரிய மனசா? அதைத்தான் சொல்றோம். எப்படி சிவாஜி பின்னாடி முஸ்லிம்ஸ் இன்னும் பாதுகாத்து இருந்தாங்களோ அதே மாதிரி மோடிஜி பின்னாடி ஓவைசி நிக்கலாம்ல. அப்படி எல்லா சண்டையும் முடிஞ்சிடும்ல. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. கடலோட ரெண்டு கரையும் எப்பவும் ஒன்னு சேராது. கடலோட ரெண்டு கரையும் எப்பவும் ஒன்னா சேர முடியாது. நான் யாரு பின்னாடியும் நிக்கிறதுக்காக ஒன்னும் பொறக்கல. என் நாட்டு பிரதமர் என் நாட்டு மக்களுக்காக நிக்கணும். சமூகத்துல பின்தங்கி இருக்கிறவங்க கூட நிக்கணும். அவங்க எழுப்புற குரலை அவரு கேட்கணும். அவங்கள வெறுக்க கூடாது. அவங்களையும் தான் மனுஷங்களா பார்க்கணும். பிரதமர் கிட்ட நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன், வேற எதுவும் இல்ல. ஃபைனல் ரவுண்ட்ல யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ஓஐசி சார், நான் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நீங்க எப்பவும் ஹிஜாப் போட்ட ஒரு பெண்ண இந்த நாட்டோட பிரதமரா பார்க்க ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப சொல்றாங்களே ஹிஜாப் போட்டுக்கிட்டா மூளையெல்லாம் மூடிக்கும்னு. அப்படிலாம் கிடையாது. அது மூளையெல்லாம் மூடாது. ஹிஜாப் போட்ட பொண்ணுங்கள்லாம் பேக்வேர்டு, அப்ரஸ்ட்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க மூளையை தான் அவங்க மூடி வச்சிருக்காங்க. ஒருவேளை உண்மையா இப்படி நடக்குதுன்னா, ஏமனோட ஒரு முஸ்லிம் பெண்மணி ஹிஜாப் போட்டுக்கிட்டு நோபல் பரிசு வாங்கினாங்க. மூளை வேலை செய்யாமல அவங்க நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. சமூகத்துல பலவீனமா இருக்கிறவங்க, முக்கியமா முஸ்லிம் பெண்கள் எழுந்திருக்கணும். நீங்க எப்பயாச்சும் எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா அங்க ஹிஜாப் போட்டுக்கிட்டு, ஹெல்மெட் போட்டுக்கிட்டு, புல்லட் வண்டி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பூர்கா போட்டுக்கிட்டு ஓட்டுறாங்க. அதை பார்த்து நானும் ஆச்சரியப்பட்டேன். புல்லட் எப்படி ஓட்டுறாங்கன்னு. அதுக்கு என்ன பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாருன்னா, எந்த பொண்ணுங்களை ஹிஜாப் போட்டு நீங்க கைது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்க பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்ல, நாங்க ஒண்ணு கைதுலாம் பண்ணல. நாங்க யாரையும் கைது பண்ணல. பிஜேபியோட முஸ்லிம் மீட்டிங் நடக்கும்போது நீங்க 200-300 பூர்கா போட்ட பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. அது என்னது? எதுக்காக உட்கார வைக்கிறீங்க? இதெல்லாம் காமிச்சுக்கிறதுக்காக தான். இங்க பாருங்க, இவங்கெல்லாம் எங்க கூட இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறது நாட்டுக்கு காமிக்கிறதுக்காக கிடையாது. அவங்க அத கல்ஃபோட ராஜாக்களுக்கு காட்டதான். இங்க கூட முஸ்லிம்ஸ் இருக்காங்க பாருங்க, அமெரிக்கால காட்டுறதுக்காக. உங்களுக்கு முஸ்லிம்ஸ் மேல இவ்வளவு அன்பு இருக்குன்னா அவங்கள எம்பி ஆக்குங்க. ஒரு டிக்கெட்டாவது கொடுங்க. எம்பி ஆக்குங்க, மினிஸ்டர் ஆக்குங்க. அதெல்லாம் பண்றதில்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறோம், பெண்களை லிபரேட் பண்றோம், உங்களை பெரிய ஆளாக்க பாக்குறோம்னு சொல்றாரு. ஆர்மியில ஜாயின் பண்ணணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறோம்னு சொல்றாரு. நீங்க ஆளுங்களை ஷூட் பண்றீங்க, புல்டோசரை ஏத்தி வீடுங்களை இடிக்கிறீங்க. பெண்களோட பேரை பயன்படுத்தி அலகாபாத்ல கணவருக்கு நோட்டீஸ் கொடுத்து வீட்டை உடைக்கிறீங்க. இப்படியெல்லாம் பண்ணா நீங்க சொல்ற எந்த வார்த்தையை நாங்க நம்புறது சொல்லுங்க? सितमगर तुझसे उम्मीद वफा होगी जिन्हें होगी, हमें तो देखना यह है कि तू जालिम कहां तक है.